அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, சமீபத்தில் சகோதரர் தைமியா அவர்கள் ஒரு இஸ்லாமிய அமைப்பினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்த இவர் மரணமடைந்திருக்கின்றார்கள். இந்த சகோதரர் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளிலே அவர் இணைந்து பல தொண்டுகளை சமுதாயத்துக்கு ஆற்றியிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவனாக இருக்கின்றான். என்னுடைய இந்த சகோதரனுடைய மறுமை வாழ்க்கை சிறப்பான முறையில் அமைவதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் அனைவருக்கும் இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இறந்துவிட்ட சகோதரர் தைமியா அவர்களுக்காக நினைவு போற்றக்கூடிய வகையில் நினைவேந்தல் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றார்கள். கடந்த ஜனவரி 14 இதற்கென்று ஒரு குறிப்பிட்ட ஒரு மண்டபத்தை பிடித்து அதில் தைமியா அவர்களின் நினைவை போற்றக்கூடிய வகையில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இதை போலவே கடந்த காலங்களிலே இந்திய தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பினுடைய தலைவராக இருந்த பாக்கர் அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகின்றோம் என்று நடத்திய காலகட்டத்திலேயே இதை நாம் கடுமையான முறையில் கண்டித்து இருந்தோம். ஒரு அரசியல் தலைவர், ஒரு இஸ்லாமிய இயக்கத்தை சார்ந்தவர்கள், பிரமுகர்கள் என்று அறியப்படக்கூடியவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கென்று இந்த நினைவேந்தல் கொண்டாடுவது, நினைவை போற்றுவது என்கின்ற கலாச்சாரம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கி வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். இது குறித்தான இஸ்லாமிய பார்வை என்ன என்பதை அறிந்து கொள்வதுதான் இன்றைய இந்த காணொலியினுடைய முக்கிய மைய கருவாக இருக்கின்றது. ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தான வழிகாட்டுதலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். மரணித்து விட்ட ஒரு சகோதரர் கடனை விட்டு சென்றிருப்பார் என்று சொன்னால் அந்த கடனுக்கு அவருடைய வாரிசுகள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறை நமக்கு இருக்கின்றது. அதே போல அவருக்காக சமுதாய மக்கள் ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டு அவர் இணை வைக்காத நிலையில இருப்பார் என்று சொன்னால் அவருடைய ஜனாசாவில கலந்து கொண்டு அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்வதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துவதை நாம பார்க்கின்றோம். அதே மாதிரி அவர் மரணித்த பின்னால் அவருடைய ஹாஜத்துக்கள் என்ன இருக்கின்றது? அவர் சில விஷயங்களை தர்மம் செய்ய வேண்டும் என்று விரும்பி இருப்பார், ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று விரும்பி இருப்பார், பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்தான பல ஹாஜத்துகள் அவருக்கு இருந்திருக்கும். உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் எதுவெல்லாம் தன்னுடைய ஹாஜத்தாக நியத்தாக வைத்திருந்தாரோ அது ஹலாலாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஹாஜத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருடைய வாரிசுகளுக்கு இருக்கின்றது என்பதை நமக்கு மார்க்கம் சுட்டி காட்டுவதை நாம பார்க்கின்றோம். அவ இப்படியெல்லாம் இறந்து விட்டவருக்கு என்று எதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி கொடுத்திருக்கின்றதோ அதை போக இப்பொழுது புதிதாக என்ன செய்யறாங்க, ஒரு நூதனமான ஒரு பிதத்தை அரங்கேற்றக்கூடிய ஒரு செயல்தான் நினைவேந்தல், நினைவை போற்றுகின்றோம் என்ற பெயர்களிலே நிகழ்ச்சி நடத்தி வருவதை நாம பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து நமக்கு பல முறை நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அவங்க சொன்னாங்க, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். யூத நசாராக்கள் எப்படி தங்களுடைய நபிமார்களை வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அதுபோல என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகழுக்கு தகுதியான, புகழ்வதற்குண்டான அனைத்து விதமான குவாலிபிகேஷனும் தகுதிகளும் உடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் தன்னுடைய மன்னரை அடக்க ஸ்தலத்தை ஏன் வரம்பு மீறி புகழக்கூடாது என்று ஏன் சொன்னார்கள்? இந்த புகழக்கூடிய ஒன்றின் மூலமாகத்தான் அனைத்து பிதத்துகளும் அரங்கேறுகின்றது. தர்கா வழிபாடுங்கிறது ஒன்று எப்படி வந்துச்சு? ஒரு நல்ல மனிதர் என்று சமுதாயத்தில் யார் அறியப்பட்டவராக இருந்தார்களோ அறியப்பட்ட அந்த மனிதர்களை அந்த குடும்பத்தார்கள் என்ன செய்வாங்க, அந்த போட்டோக்கு மேல ஒரு ஊதுபத்தி சொருவாங்க, அப்புறம் மாலையை போடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன செய்வாங்கனாக்கா அதற்கு பின்னாடி ஒரு சமுதாயம் வரும், வெறும் ஊதுபத்தியும் மாலையும் போட்டா பரவாயில்லையா, நம்ம அவர்கிட்ட என்ன செய்வோம், ஒரு தேங்காயை உடைச்சி வைப்போம்வாங்க. அப்புறம் அவர்கிட்ட உண்டியல ஒன்று வைப்பாங்க, அவர்கிட்ட அவரையே பிரார்த்தனை செய்வாங்க. அப்புறம் என்ன செய்வாங்கனாக்கா அதை மேலும் அதிகப்படுத்தி கடவுளாக கும்பிடக்கூடிய அளவுக்கு போய்விடுவார்கள். நீங்க தமிழகத்தை எடுத்துக்கங்களேன், எம்ஜிஆர்ன்ற ஒரு தலைவர் இருந்தாரு, அவர் ஒரு அரசியல்வாதியாகத்தானே இருந்தாரு. அப்புறம் அவருக்கு எம்ஜிஆரே கடவுளாக வழிபடக்கூடிய அளவுக்கு ஏன் சென்றார்கள்? ஜெயலலிதா அவர்களை இதே தெய்வம் என்று ஏன் போற்றுகின்றார்கள்? யாரெல்லாம் யாரையெல்லாம் ரசிப்பார்களோ ரசிக்கக்கூடிய அந்த ரசிகன் அவரை ரசித்து விட்ட காரணத்தினால், அவரை நேசித்து விட்ட காரணத்தினால் அந்த நேசத்தினுடைய எல்லை எது வரைக்கும் போகும் என்று சொன்னால் அவரை வழிபடக்கூடிய அளவுக்கு சென்று விடக்கூடிய நிலையை நாம பார்க்கின்றோம். இதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா,
இந்த மரணித்தவருடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக பல வழிகாட்டுதலை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்துல மரணித்து விட்டவருங்கிறத விட்டுருங்க, உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹுடைய தூதர் ஒரு சபைக்கு வருவார்கள் என்று சொன்னால் தன்னுடைய தோழர்கள் தனக்காக மரியாதை செலுத்தும் நிமித்தமாக எழுந்து நிற்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்களே, இது ஏன்? இது அவன் மனிதன் என்பவன் அனைவரும் சமமானவன் தான், இறையச்சத்தின் அடிப்படையிலே தான் அவனுக்கு உண்டான தகுதி நிர்ணயம் செய்யப்படுகின்றது என்பதை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நாம இருந்து கொண்டு இது போன்ற ஒரு காரியங்களை செய்வது மார்க்கத்துக்கு எதிரானதாக இல்லையா? இப்ப நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை தானே அல்லாஹ் நமக்கு முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறான். ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு இஸ்லாமிய இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு எது அவர்களுடைய வாழ்வியலாக இருக்க வேண்டும்? தான் மனசுல பட்டதெல்லாம் செஞ்சுட்டு போயிட முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலகட்டத்தில் அவருடைய முதல் மனைவி அன்னை கதிஜா அம்மையாரை அவ்வளவு நேசித்தாங்க. எந்த அளவுக்கு நேசித்தாங்க? கதிஜா அம்மையாருடைய மறைவுக்கு பின்னால் அவருடைய சகோதரியுடைய குரலை கேட்டால் கதிஜாவுடைய குரல் கேட்கின்றது என்று அவர்கள் என்ன செய்வாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அவருடைய நினைவிலே இருந்தார்கள். அப்படியெல்லாம் கதிஜா அம்மையாருடைய அந்த நினைவில் இருந்த அல்லாஹுடைய தூதர் அவருக்காக வருடம் நினைவேந்தல் நடத்தினார்களா? இதுதானே நமக்கு ஃபாத்திஹா என்கின்ற ஒன்றில் கொண்டு போய் விட்டது. இதைத்தான் இந்த ஃபாத்தியாக வருஷ ஃபாத்திஹா, 40ஆம் ஃபாத்திஹா, 3ஆம் ஃபாத்திஹா என்று ஓதுவதற்கான அடிப்படை காரணம் இங்கிருந்து தானே ஆரம்பிச்சது. இப்படி அல்லாஹுடைய தூதர் கதிஜா அம்மையாருக்காக அவர்கள் நினைவேந்தல் நடத்தினார்களா? நினைவை போற்றினார்களா? அல்லது போற்றுவதற்குண்டான அம்சம் கதிஜா அம்மையார் இடத்துல இல்லாமல் இருந்து விட்டதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு பக்கபலமாக நின்றவர்கள் அன்னை கதிஜா அம்மையார் அவர்கள். போற்றுதலுக்குண்டான பல குணாதிசயங்களை பெற்றவர்கள் அன்னை கதிஜா அம்மையார் அவர்கள். தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில செலவழித்தவர்கள் அன்னை கதிஜா அம்மையார் அவர்கள். அவ்வளவெல்லாம் சிறப்புக்குரியவர்களாக இருந்தார்களே, அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தி நினைவை போற்றக்கூடிய வகையில ஏதாவது ஒன்றை நமக்கு உருவாக்கி காட்டினார்களா? அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய தோழர்கள் உயிருக்கு உயிராக நேசித்தார்களே, அவருடைய விரல் அசைவில உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்களே, அந்த நபி தோழர்கள் அல்லாஹுடைய தூதருடைய மரணத்துக்கு பின்னால் அவர்களுக்காக நினைவேந்தல் நடத்தினார்களா? அப்படி நினைவேந்தல் நடத்த சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருந்தால் அதை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்களா? அப்ப நமக்கு என்ன தெரியுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்யவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த நபித்தோழர்களும் அதை வழிமுறையாக ஆக்கி செய்யவில்லை என்று சொன்னால், இந்த நினைவேந்தல் என்கின்ற ஒன்று, நினைவை போற்றுகின்றோம் என்கின்ற பேரில் வரக்கூடிய ஒவ்வொன்றும் தனி பிதஅத்தாக பரிணமிக்கும். மார்க்கம் அறிந்த கற்றறிந்த மார்க்க அறிஞர்கள் இது குறித்து அவர்களுக்கு உரிய முறையில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் சகோதரர் தைமியா அவர்கள் குறித்து நமக்கு நம்முடைய பார்வையை பொறுத்தவரையிலும் அவருடைய பிழைகளை, பாவங்களை, தவறுகளை இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவனாக இருக்கின்றான். அவருக்காக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். இது அனைவருடைய கடமை. எனக்காக நீங்க செய்ய வேண்டும், உங்களுக்காக நான் செய்ய வேண்டும். இது சமுதாயத்தின் மீது உள்ள ஒரு கடமை. ஆனால் அதே சமயத்துல நான் போற்றுகின்றேன், நினைவேந்தல் செய்கின்றேன் என்ற பேரில் இது போன்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவது என்பது அது நூதன அணுகுமுறையாகத்தான் இருக்கும். இது ஒரு பிதஅத்தாகத்தான் இருக்கும். இதைத்தான் சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இந்த அடிப்படையை உருவாக்கித்தான் நபிகள் நாயகத்தை நாங்கள் புகழுகின்றோம் என்ற பேர்ல தானே மீலாது விழா கொண்டாடுறாங்க. மீலாது விழா கொண்டாட்டத்தை கண்டிக்கக்கூடிய தௌஹீது சிந்தனை உடையவர்கள். அப்ப நாங்க புகழ்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தகுதியானவர்கள் தானே. தகுதி உடைய அவர்களையே நாம் என்ன செய்யறோம் சொன்னா, இல்ல இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைக்கு எதிரானது, இது பிதஅத் என்று சொல்லித்தான் அந்த மீலாது விழா கொண்டாட்டத்தை தௌஹீதுவாதிகள் எதிர்க்கின்றார்கள். தைமியா அவர்களே உயிரோடு இருந்திருந்தால், பாக்கர் அவர்களே உயிரோடு இருந்திருந்தால், அவர்கள் கொள்கையை நன்கு விளங்கி அவர்கள் ஒரு சத்திய பாதையில பயணம் செய்யக்கூடிய அவர்களே இருந்திருந்தாலும் கூட எனக்காக இந்த நினைவேந்தலை செய்யாதீங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ அதன்படி ஒரு மனிதன் வாழ்வதுதான் அவனுக்கு மறுமையில ஈடற்றத்தை தருமே ஒழிய இந்த மாதிரியான காரியங்களை நாம் செய்வது ஏற்புடையதாக இல்லை என்கின்ற இந்த கருத்தை ஆழமாகவும், இனி வரக்கூடிய காலகட்டங்களில சமுதாய தலைவர்கள், அரசியல் பிரபலங்கள், இஸ்லாமிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மரணித்தார்கள் என்று சொன்னால்
அவர்களுக்காக நான் நினைவேந்தல் நடத்துகின்றேன், நினைவை போற்றுகின்றேன் என்ற ஒரு செயலை செய்வது அது மார்க்கத்துக்கு முரணானது என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் அறிய தருகின்றோம். மாறாக ஏன் இதை செய்யறாங்க? பிற அரசியல் தலைவர்கள் நீங்க பார்க்கலாம். சமுதாயத்தில் பரவலாக அறியப்பட்ட ஒரு சினிமா டைரக்டராக இருப்பார், ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருப்பார், தொழிலதிபராக இருப்பார், மியூசிக் டைரக்டராக இருப்பார். இவங்கெல்லாம் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு வீடியோ கேமரா வச்சுக்கிட்டு 10 பேர் நிற்பாங்க. அந்த மரணத்திற்கு பார்க்க வரக்கூடியவர்கள் அந்த மையத்தை பார்த்து விட்டு, ஜனாசாவை பார்த்து விட்டு பேட்டி கொடுப்பார்கள். என்னன்னு பேட்டி கொடுப்பாங்க? இவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா, இவருடைய சிறப்புகள் என்ன தெரியுமா என்று அந்த கேமராவிற்கு முன்னால் ஒவ்வொருத்தர்களும் என்ன செய்வாங்கன்னா பேட்டி கொடுத்து விட்டு செல்வார்கள். இதை காப்பி அடித்து தான் இது மாதிரி நாம ஒண்ணு செஞ்சா என்ன, இப்படி செய்வது அவருடைய புகழை பரப்புவதற்கு பயனளிக்கும் என்று இந்த ஒரு அரசியல் தனமாக இதை செய்வதை நாம பார்க்கிறோம். மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறி அரசியல்வாதிகளை போல செயல்படக்கூடியவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள். அவங்க கோயிலுக்கும் போவாங்க, சர்ச்சுக்கும் போவாங்க, பரிவட்டமும் கட்டுவாங்க, தீ மிதிக்கவும் செய்வாங்க, அழகு குத்தி கொள்ளவும் செய்வார்கள். மார்க்கத்தினுடைய அனைத்து வரம்புகளிலும் காலிலே தூக்கி போட்டு மிதித்து விட்டு அரசியலிலே நான் மக்களிடத்தில் ஓட்டு வாங்குவதற்கு என்ன வழி என்பதைத்தான் ஒரு அரசியல்வாதி செய்வார்கள். இதை இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வேலையும் செய்து கொண்டு அதுல இப்ப புதிதாக என்ன செஞ்சிருக்காங்க, இந்த நினைவேந்தல், நினைவை போற்றுகின்றோம் என்கின்ற ஒன்றை சேர்த்திருக்கின்றார்கள். இது ஒரு விதத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒன்று, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தராத ஒன்று, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய ஒன்று என்பதை இந்த தருணத்தில் சமுதாயத்திற்கு நாங்கள் அதை எடுத்து சொல்லி இது போன்ற தீமைகளிலிருந்து விலகி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்து கொள்கின்றேன். வாகிர்துவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.